கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடந்து வந்த உங்கள் அனைவரையும் பெற்றவரை திபந்தொட்ட சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சபையின் சார்பாக உங்களை அறிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதம் அமையும். இந்த வாரம் வருடம் முழுமையில், இந்த மாதம் முழுமையில், இந்த வாரம் முழுமையில் ஆண்டவருடைய கிருபையாய் நடத்தும்படி இந்த சிறு பந்திக்கு ஆயத்தப்படுகிறதாம். இந்த புது வருடத்தில் புதிய தீர்மானங்களோடு பிரவேசிக்கிறதாம். வேதத்தினூடாக நாம் சிந்திக்கிற சில வசனங்கள், நாம் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி இந்த வருஷத்துல அந்த ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கண்களை அடைப்போம், செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் பிரவேசிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்கிறே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் புதிய வருடத்தின் முதலாம் ஓய்வு நாளில் கர்த்தருடைய பந்தியை நாங்கள் ஆசரிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய வார்த்தை வசனங்களை நாங்கள் உணர்ந்து விசுவாசித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி குறைகளை அறிக்கையிட்டு மீட்பை பெற்று இந்த பந்தியிலே பங்கு கொள்ள எங்களுடைய மனம் புதிதாக புதிய காரியங்களை இந்த புதிய வருடத்தில் செய்ய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நாங்கள் இந்த வருடத்தில் சோதரித்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? உடைய வசனத்தின்படி எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள, தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த வசனத்தின் மூலமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். உடைய பிள்ளையாய் எங்களை மாற்றி இந்த வருடத்தில் நாங்கள் சோதரித்துக் கொள்கிற அனைத்து நன்மைகளுக்கும் எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் என்று சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த நாளை உடைய கரங்களில் தருகிறோம். பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசிரியர்கள் என்று சொல்லி அந்த வண்ணமே நாளில் பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே, இந்த முதலாம் ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இயேசுவே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து சேவிக்கிறவர்கள், ஆண்டவரை கடந்து வந்த சிறியோர் பெரியோர், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், முதியவர்கள், சபையார், ஆண்டவரே ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கின்றோம். கடந்த ஒரு வார காலம் கண்மணி போல பாதித்து மாதத்தை பாதுகாத்து வருடத்தை நன்மையாக முடி சொல்லுவீர். இந்த வருடம் புதிய வருடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், ஒரு செழிப்பின் ஆண்டாய், ஆண்டவரே ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாய், கடந்த வருடத்தில் கண்ட நிந்தை தீங்கை இனி காணாமல் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை வசனத்தின்படி இந்த நாளைகளை நாம் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பந்தை ஆசீர்வதித்து தந்து சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு இந்த ஆராதனை ஸ்தலத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, ஊழியர்களை கரைகளை வைக்கின்றோம். ஊழியத்தை 2020 செய்தை விட ஒரு இரட்டிப்பான கிருபைகளை ஆண்டவரே ஊழியர்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய பலனை, கிருபையை, வரங்களை கொடுத்து கர்த்தர் உயர்த்தும்படி பிரகாசிக்க செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசிகளுடைய கரங்களை வைக்கிறோம். பரிசுத்த ஆராதனையை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆண்டவரை கர்த்தருடைய சித்தம் செய்யும்படி வருகை சீக்கிரம் என்பதை அறிந்து பூமியிலே கொடுக்கப்பட்ட நாட்கள் ஈவாக கொடுக்கப்பட்ட நாட்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கின்றோம். என்னுடைய சபையுடைய வாலிப கன்னிகளுடைய கரங்களை வைக்கின்றோம். பாவத்திலே விழுந்து விடாதபடி பரிசுத்தத்தை கடைபிடிக்கும்படி வசனம் அவர்களை வழிநடத்தும்படி செபிக்கின்றோம். இளம் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வளர்ந்து வரும் பிராயத்திலே வசனத்தை ஆண்டவரே திருவசனமாகிய ஞானப்பாலாகி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய், அதன்படி வளர்கிறவர்களாய், அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவர்களாய் மாறும்படி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஊழியத்தை நேசித்து ஆண்டவரே செபிக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், ஆண்டவரே நான் காணிக்கைகளினாலே, தசபாங்களினாலே, உதாரணமான நன்கொடைகளினாலே ஊழியத்தின் பல பாவங்களை தாங்குகிறவர்களுடைய கரங்களை நாங்கள் வைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை பள்ளிக்கு பெருக பண்ணும்படி, அமைக்கு கொல்லிக்கு சரிந்து போகும்படி, கர்த்தர் துருவம் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கின்றோம். மிஷனரி காணிகளை படைக்கிறவர்களுக்காய் செபிக்கின்றோம். கர்த்தருக்காய் கொடுத்தவர்கள் தரித்திரர் ஆனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தாரத்துவமாய் கொடுக்கிறவர்களை
கொடுப்பான், கொடுக்கிறவரும் அதன் பிரதிபலன் அடையாமல் போவதில்லை என்று சொன்னுடைய வார்த்தைப்படி, வசனத்தின்படி ஜனத்தை ஆசீர்வதித்து நடத்துகிறார்கள். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் ஆண்டவரே பிறந்த நாட்களை காண்பவர்கள், திருமணமான இதனை வருகிறவர்கள், நல்ல காரியங்களை இந்த வருடத்தில் இந்த மாதத்திலே செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் அவர்களுடைய மனதில் விருப்பம்படியே அவர்கள் ஆகும்படி செய்கிறாங்க, கட்டளையிடுகிறாங்க, கரம் நீட்டுகிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த வருடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறத்தக்கதாக சமூகத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளை ஆசீர்வதித்தாரும், பரிசுத்த பந்தியை ஆசீர்வதித்தாரும், இந்த தேவ செய்திகளை ஆசீர்வதித்து பேசுகிற நீங்கள் அல்ல, அடியனை மறைத்து பேசும் வசனங்கள் விளம்பப்படட்டும், விதைக்கப்படட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. புதிய வருடத்திலே கரங்களை உயர்த்தி யாருக்கும் முடக்குவாதம் இருந்தால் கை உயர்த்த வேண்டாம். ஹல்லேலூயா. இது புதிய ஆண்டு, வாக்குத்தத்தத்தை நீங்க சொந்தரிக்க வேண்டாம், உற்சாகமாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 உற்சாகத்தோடு இருப்போம். உங்க வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும்படி இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நீங்க பிடித்துக் கொண்டால் இந்த வார்த்தையை ஆண்டவர்களை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார், ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்துல இந்த ஆராதனை கடந்து வந்த அறிவுரை மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகின்றேன். புத்தாண்டு வாக்குத்தத்தம் அநேகம் வருவாங்க, ஆனால் அதை சோதரிக்கிறது அநேகம் வரமாட்டாங்க. வந்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. புத்தாண்டு வந்தவங்களை நிறைய பேரை காணல, பார்த்தீங்களா? கலண்டரும் வசனம் போட்டு நினைச்சா வாக்குத்தத்தத்தில் சோதரித்துக் கொள்ள முடியாது. ஆராதனைக்கு வந்து ஆராதித்து அதை சோதரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நாமத்தினாலே வேதத்திலே வாசித்த வசனத்தை நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினாலே வேகமாக அந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனங்களை சோதரித்துக் கொள்ளும்படி, ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு ஆதரவாக வேதத்தில் 2 காரியங்களை நான் உங்களுக்கு வாசித்த வசனத்தின் மூலமாய் தொட்டு சென்று விடுகிறேன். ஒன்று, வாசித்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று உள்ளான மனுஷன், இனி ஒன்று வெளியான மனுஷன். 2 காரியத்தின் மூலமாக ஆவிக்குரிய சபையாக நாம் சிந்திக்கின்ற இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தும்படி வெளிப்படையான சரீரம், உள்ளான சரீரம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு 2 சரீரம் இருக்கு. ஒன்று வெளியரங்கமான இந்த மாம்ச சரீரம், இனி ஒன்று உள்ளான ஆவிக்குரிய சரீரம். புதிய வருடத்தில் புதிய காரியங்களை தீர்மானம் செய்து 2020 என்ன காரியம் தடைபட்டிருக்கிறதோ அதை 2020 ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2020 வந்த பல நெருக்கடிகள், பல சோதனைகள், பல துன்பங்கள், பல அழிவுகள், பல பண நஷ்டங்கள், மன கஷ்டங்கள், தொழில் இழப்புகள், வேலை வாய்ப்புகள், வறுமை, தோல்வி, ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜெயமாய் மாற்றுவதற்கு வசனத்தை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு நாம் ஜெயமெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே வெளியான மனுஷன் அப்படின்னா நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே இந்த சரீரத்தினுடைய உயிர் நம்முடைய ரத்தத்தில் இருக்கிறது. அதனாலதான் பழைய பாட்டுனால பலி செலுத்தினா அது ரத்தம் புசிக்க கூடாது, ஏன்னா அது ஜீவன். மாம்சம் புசிக்கலாம், ரத்தம் புசிக்க கூடாது. அப்ப மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இது மாம்சமான புறம்பான சரீரம், இது அழிந்து போகும். இதுல ரத்தம் சிந்தப்பட்டால், ஜீவன் நஷ்டப்பட்டால் இந்த மாம்சமான சரீரம் செத்து போகும், உருகுலைந்து இந்த மண்ணுக்கே திரும்பும். இது வெளியரங்கமான சரீரம். உள்ளான மனுஷனுக்கு, இந்த வெளியரங்கமான மனுஷனுக்கு ஆவி கிடையாது, ஆத்மா கிடையாது. ஆனா இது ஜீவன் அது சரீரத்தில் இருக்கும். அது ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகும். ஆவிக்குரிய சரீரத்திற்கு சரீரம் கிடையாது, அதற்கு ஆவி ஆத்மா. அதற்கு ஆவி மூச்சு பரிசுத்த ஆவி. அது அழியாத கூடாரம் ஆத்மா. அது கண்ணால பார்க்க முடியாது, அது சரீரம் கிடையாது. ஆனா இது ரெண்டும் ஒரு நாள் பிரியும். மனிதனுடைய மாம்ச மரணம் நடக்கும் பொழுது இந்த சரீர மரணம் பிரியும். இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகும். ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே இழைப்பார். அப்ப ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய சரீரிக வாழ்வில் இருக்கிற வாழ்வும், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்வு இந்த புதிய வருடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்திற்குள்ளாக நாம் சிந்திக்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாக நாம்
சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். வேகமாய் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசிங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அப்படின்னா உள்ளான மனுஷனை கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பிராது என்பதற்கு இணங்க மரித்து போன நம்முடைய சரீரத்தை கிறிஸ்து நமக்கு பலியாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தனபடியினால் ஒரே முறை அனைவருக்காக ஒரே பலியினாலே நம்முடைய சரீர மரணமான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பித்தார். இப்பொழுது ஆவி ஆத்துமாவிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வேதத்திலே வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வர பூமியில. ஆனா இந்த பூமியில நமக்கு எதிராக ஆவிக்குரிய மனுஷனாக நீங்கள் வாழ ஆரம்பித்தால் உங்களுக்கு ஒரு எதிரி தோன்றுகிறார். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆவிக்குரிய உயிர் தேவ ஆவியில் இருக்கிறது. தேவன் கிறிஸ்து மரித்ததினாலே நமக்கு ஜீவனை தந்தார். இது ஆவிக்குரிய ஜீவன். ஆனா நீங்க ஆவிக்குரிய மனுஷனா இருந்தால் இந்த பூமியில உங்களுக்கு ஒரு எதிராளி தோன்றுகிறான். அவன் பிசாசு. அவன் எதற்காக வருகிறான்? திருட, கொல்ல, உங்களை அழிக்க, உங்களை நஷ்டப்படுத்த, உங்களை காயப்படுத்த, வியாதிகளை கொண்டு, வறுமைகளை கொண்டு, தோல்விகளை கொண்டு உங்களை மனவடிவாக்கி உங்களை அழிப்பதற்காக வருகிறான். ஆனால் ஆவிக்குரிய ஆத்தும ஆவியில பரிசுத்தாவி நிறைவை பெற்றவர்கள், ஆவிக்குரியவர்களை தேவன் என்ன செய்கிறார்? அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதி வாசியுங்கள். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்ம பூமியில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜீவன் பரிபூரணப்படும் பொழுது அது மறுமையிலே நித்திய ஜீவனாய் அவனோட மாற்றி தருவார். பூமியில் இருந்து அந்த தேவனை தேடி தேவனை ஆராதித்து வேத வசனத்தை கற்று ஜெபித்து உபவாசித்து தேவனுடைய சில காரியங்களை பூமியில் இருந்து செய்கிற நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஜீவனை பரிபூரணப்படுத்தி இம்மையிலே அல்ல மறுமையிலே நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதமாய் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக ஒருவர் மறுபடியும் பிரபாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரீரத்தில் இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கிறோம். சரீரத்தில் வாழ்ந்து மரித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சரீரத்தில் இருந்து வாழும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதவர்கள், வாழ்நாள் முழுவதும் சபையில சென்று ஆராதித்தார், வாழ்நாள் முழுவதும் வேதபுஸ்தகம் சுமந்தார், வாழ்நாள் முழுவதும் பிரசங்கம் கேட்டார், வாழ்நாள் முழுவதும் காணிக்கை கொடுத்தார், வாழ்நாள் முழுவதும் மிஷனரி காணிக்கை கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்க ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது, நற்கிரியைகளுக்கு பிரதிபலனை அடைய முடியாதுன்னு இயேசு தாமே சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தியில நாம் தந்திருக்கிறோம்னா நாம் அதற்கு தகுதியாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நாம் வெளியான மாம்சத்திலே வாழ்ந்து போய் கொண்டிருக்கிறோமா, உள்ளார்ந்த மனுஷனாகிய பரிசுத்த ஆவியில ஆத்துமாவுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து முடிவு செய்ய கொள்ள வேண்டும். இந்த வேகமாய் வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், வேதத்தை சுமக்கிறோம். ரட்சிப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தால்
ஞானஸ்நானம் பெற்று இந்த ரட்சிப்பை நீங்கள் சொந்தரித்துக் கொண்டால் நீங்கள் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்தில் சேர்வீர்கள். அதற்கு அடையாளமாக கிறிஸ்து இன்னும் வரவில்லை, அவர் வருவார் என்பதற்கு அடையாளமாக அனுஷ்டிக்கப்படுவதும் இயேசுடைய மரண அடக்க உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவனமாகவும் இயேசு கிறிஸ்து வருகை சீக்கிரம் என்பதையும் நாம் மணவாட்டியாகிய சபை மணவாளாகிய கிறிஸ்து எதிர்கொள்ள ஆயத்தப்படுவதற்கு ஆதாரமாகவும் இந்த அப்பத்தை இந்த ராட்சத்தை புசிக்காதவர்களுக்கு ஜீவன் இல்லை, ஆவிக்குரிய ஜீவன் இல்லை என்பதற்கு அடையாளமாகவும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு அடையாளமாகிய இந்த அப்பத்தையும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இந்த திராட்சரசத்தையும் நாம் சரீரத்தில் எடுத்துக்கொள்ளும் நாளளவும் நம்முடைய ஆத்துமா, உள்ளான மனிதனாகிய ஆத்துமா அது ஜீவன் அடைகிறது. ஹல்லேலூயா. சரீரத்துல நாம புசித்து குடிப்பது போல, தண்ணீரால தாகத்தை தீர்க்கிறோம், உணவா பசியை தீர்ப்பது போல இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒன்று ஜெபம், ரெண்டு ஆராதனை, மூணாவது இந்த மாம்சத்துக்கு அல்லாத கிறிஸ்துடைய சரீரத்திற்கு சிந்திய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும் அந்த சரீரத்திலிருந்து சிந்திய இரத்தத்துக்கு அடையாளமாக நாம் அனுஷ்டிக்கப்படுகிற இந்த திராட்சரசமும் புசிக்கிறவர் வாழ்க்கையில ஆவிக்குரிய மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான், அவன் ஒரு சரீரத்தில் வாழும்போது ஆத்துமா உயிருள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த வேதத்தை சுமந்து ஆராதித்து தேவனுடைய சமூகத்தில் சாட்சியா வாழுகிற நமக்கு எந்த நேரத்திலும் இந்த சரீரத்தில் புறம்பான சரீரம் அழிந்தால், புறம்பான சரீரத்தில் இரத்தத்திலிருந்து ஜீவன் நஷ்டப்பட்டால் இந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும், இந்த ஆத்துமா இளைப்பாறுதலுக்கு திரும்பும். ஆகவே தான் இதை இந்த திருவிருந்து பந்தியை நாம் அனுஷ்டிக்கின்றோம், ஆசரிக்கின்றோம். இந்த வேதத்தில் வேதமாய் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு அவன் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றால் அவனுடைய பழைய பாவங்கள் அனைத்தும் ஒழிந்து போய்விட்டது, சாபங்கள் ஒழிந்து போய்விட்டது, அக்கிரமங்கள் ஒழிந்து போய்விட்டது. அவன் கிறிஸ்துவுடைய பார்வையில் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். அவனுக்கு பழையவைகள் ஒழிந்து விட்டது, எல்லாம் புதிதாகிவிட்டது. அவன் இந்த சரீரத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறான். அவன் இந்த பூமியிலிருந்து தேவனை நோக்கி எதை கேட்பானோ குமாரன் பிதா மகிமைப்படும்படி அதை அவனுக்கு அப்படியே பூமியை செய்வான். அதற்கு வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு என்னும் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். புதிய ஆண்டுல வாக்குத்தத்தத்தை கரங்களிலே பெற்றவர்கள் சிலர் டிசம்பர்ல கையில் வச்சிருப்பாங்க, சிலவங்களுக்கு சில நாள் கழியும் போது பைபிளே இருக்காது, சிலர் தினசரி படிப்பாங்க, தினசரி ஜெபிப்பாங்க, சிலர் மாதந்தோறும் படிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்ப்பாங்க, சிலவங்க டிசம்பர்ல தான் அடுத்த எழுது பார்ப்பாங்க, இது முடிஞ்சிருக்கா, இதன்படி நடந்திருக்கா. வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வீட்டுக்கு வாசல் மாதிரி டோக்கன் கீ, அதை நாம தான் தினசரி என்ன செய்யணும், துறக்கணும், பூட்டணும். அதே மாதிரி காலையில் எழுதும்போது இப்படியே நடக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும், போகும்போது ஆண்டவரே அப்படி ஆகட்டும்னு ஜெபிக்கணும். தினசரி அந்த வசனத்தை படித்து படித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்படியே ஆண்டவர்களுக்கு வாய்ப்பு செய்வார். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம் கிடைத்ததுனால அது உங்களுக்கு நடக்காது. வாக்குத்தத்தத்தில் விசுவாசித்து அதன்படி ஜெபித்தால் நமக்கு அதை சோதனமாய் பார்த்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அதற்கு ஆதாரமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நாம புதிய வருடத்துல என்ன வாக்குத்தத்தம் கிடைக்க போதோன்னு ஏங்கிட்டு வருவோம். கிடைக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு சொன்னேன் 2020 முடிகிறதுல
முதல்ல சொன்னேன், கழிஞ்ச வருஷம் மரண இருள் பள்ளதாகனா அதுக்கு 100 மடங்கு இந்த வருஷத்துல கிடைக்கும். ஆண்டவர் சொன்ன அந்த வருஷம் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும், உனக்காக யாவையும் செய்தபடி. நம்ம இந்த வாரத்தை ஃபுல்லா கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசத்தினால அது அப்படி ஆகும்படி தினசரி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்வார். அப்படியே உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இந்த புதிய வருடத்துல தினசரி அந்த வசனத்தை படிக்கணும், அந்த வசனத்துக்காக ஜெபிக்கணும். அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லினானால் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கரெக்டாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆகும்படிக்கு அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். வேதத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இங்க நாம புதிய சிருஷ்டியாய் மாறணும்னா மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற நபர் தான் புதிய சிருஷ்டியாக முடியும். நீங்கள் மறுரூபம் மாறினா, உங்க மனசு மாறினா, மனசு மாறி பழைய பாவம், சாபம், அக்கிரமம், வம்சவழி, கர்ம பாவம், ஜென்ம பாவம் விடுவிக்கப்படும் பொழுது நாம புதிய மனுஷனாய் மாறுகிறோம். நம்ம மனது புதிதாகிறது, நம்முடைய மனம் மறுரூபமாகிறது. அவங்களுக்கு தான் ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், உபவாசிக்கவும், விசுவாசிக்கிற அந்த மனம் உருவாகும். மற்றவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க கேட்பாங்க, ஆனா அவங்களுக்கு செயல்படாது. ஹல்லேலூயா. உயிர் உள்ள சரீரத்துல தான் அசை உருவாகும், உயிர் இல்லாத சரீரம் அசையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஜெபிங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வசனத்தை விசுவாசிங்கன்னு சொன்னா சிலருக்கு வாய் எழுப்பாது. ஏன்னா ஜீவன் இல்ல, ஆவிக்குரிய சபையில அவங்க மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். மாம்ச சரீரம் உயிருள்ளதாய் இருக்கிறது, ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் வேத வசனம் உங்களுக்கு கிரிய செஞ்சால்தான் நீங்க இருக்கிற இடத்துல உதடுகள ஸ்தோத்திர வெளியிடும், கரங்கள் அல்லேலூயா சொல்லும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு நினைக்கண்டா, கட்டாயப்படுத்த வேண்டாம், உங்களுக்கு ஜெபம் தானாக வரும். உங்க விசுவாசம் உங்களுக்கு வர்த்திக்க செய்யும். உங்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோட இந்த வருடத்தில் ஆண்டவரே, கடந்த வருடத்தில் நான் என்ன தோல்வியை சந்தித்தனோ, எந்த வியாதியை சந்தித்தனோ, எந்த கஷ்டத்தை சந்தித்தனோ, இந்த புதிய வருடத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தன்படி எனக்கு ஆகும்படி எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய உள்ளம் ஜெபிக்கும் பொழுது, உதடுகள் ஜெபிக்கும் பொழுது, உடல்கள் அறிக்கையிடும் பொழுது, உள்ளத்தினால் நினைக்கும் பொழுது, உள்ளத்திலே விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை சோதனமாக்கி நமக்கு தருவார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை வசனங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இந்த புதிய வருடத்துல நம்முடைய பாவங்கள், சாபங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். யாராயிலும் ரட்சிக்கப்படலைன்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடத்திலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். யாராயிலும் மூழ்கி ஞானஸ்நானம் பெறவில்லைன்னா இந்த பூமியில எந்த நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் நாம் மரித்தாலும் கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட வேண்டும். ஆகவே நமக்கு கிடைக்கப்பட்ட நாட்களை நீங்கள் வீணாய் செலவழியாதபடி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரை ஆராதிங்க. உங்கள் நோய்களை எல்லாம் ஆண்டவர் குணமாக்குவார். உங்களுடைய பிராணனை மரணத்திலிருந்து நீங்களாக்கி காப்பார். இந்த வருடத்தில் நீங்கள் எல்லா காரியங்களையும் சேமாய் செய்யும்படிக்கு உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவர் முடி சுட்டுவார். உங்களுக்கு புசிப்புக்கு குடிப்புக்கு எந்த குறையும் இன்றி உங்களுடைய வாயை நன்மையால் ஆண்டவர் திருப்தியாக்குவார். நீங்கள் வயதானவராய் இருந்தாலும் சரி, விலகினவராய் இருந்தாலும் சரி, வியாதிப்பட்டு போனவராய் இருந்தாலும் சரி, வாழ முடியாது, மரணம் உங்களிலிருந்து இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்லுகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும் வாழவேனாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. விலகினப்பட்டிருக்கிறவருடைய சரீரம், வியாதிப்பட்டிருக்கிற சரீரம், மரித்து போவதற்கு தகுதியாக இருக்கிற சரீரம், மருத்துவர்கள் அறிவிக்க
வேண்டும். வேதத்திலே வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த உலகத்து ஜனங்களை போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதமும் பிரியமும் பரிபூரணமான தேவனுடைய சித்தம் என்னவென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். வாக்குத்தத்தம் கிடைச்சது நன்மைதான், சந்தோஷம். ஆனா பரிபூரணப்படணும்னா நாம முழங்காலித்தம் செய்யணும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும், செபிக்கிறவர்களா இருக்கணும், உபவசிக்கிறவர்களாக இருக்கணும். வேதத்துல நான் வாசிக்கும் பொழுது பல ஆதாரங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாமல் அதை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்கள். யாக்கோபு 1:21 வசனத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். போதும். வேதம் சொல்கிறது உங்கள் ஆத்மாவை சரீரம் ரட்சிக்க வல்ல கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதத்தை வாசிப்போம். அப்பொழுதுதான் உங்களுக்கு செழிப்பு உருவாகும். 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவான் 2ஆம் வசனம். உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. போதும். நீங்க ஆத்துமா புதிதாகி நீங்க செபிக்க, வேதத்தை வாசிக்க, ஆராதனையில் பங்கு கொள்ள, எல்லா ஊழியங்களிலும் பங்கு கொள்ள அல்லது பங்கெடுக்க நீங்க தகுதி உள்ளவர்களாய் உங்களை மாற்றும் போது, மனம் மாறும் போது, மருத்துவம் ஆகும் போது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் போது நீங்கள் பூமிக்குரிய எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு கூட இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இதை பவுல் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார். வாசியுங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை ஆதாரமாய் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23, 24. ஏனெனில் நான் நெருக்கப்படுகிறேன். இந்த புறமான தேகத்தை விட்டு நான் பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். போதும். இங்கே பவுல் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நான் படுகிற பாடுகள், நான் படுகிற நெருக்கங்கள், நான் படுகிற துன்பங்கள், நான் சரீரத்தில் படுகிற வியாதியின் அவஸ்தை, நான் ஊழியத்தினாலே பிறருக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், மன கிளேசங்கள், போராட்டங்கள், தடைகள், நிந்தனைகள், பரிகாசங்கள், இவை அனைத்தை நான் பார்க்கும்போது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் சாவதுதான் எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அதற்கு அடையாளமாக பிலிப்பியர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாம்சமான இந்த சரீரமாகிய கூடாரத்தை விட்டு சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த சரீரமாகிய கூடாரத்தை நான் இருந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி நியாயம் என்று எழுதுகிறேன். பவுல் வாய்னால சொல்றாரு, எனக்கு இந்த ஊழியத்தினால வருகிற பாடுகளை பார்க்கும்போது நான் உயிரோடு இருக்கிறது வேஸ்ட். இதுக்கு நான் சாவது நல்லது, தேவனோடு நான் போய் சேர்வதே நல்லது, பரதேசத்துக்குள்ள பிரவேசிப்பது, பரலோகத்தில் பிரவேசிப்பது எனக்கு நல்லது. ஆனாலும் இந்த பூமியிலே நான் துன்பங்களை அனுபவித்து கர்த்தருக்காக இந்த சரீரத்தில் இருந்து ஆத்துமா ஆதாயம் செய்ய
புதிய ஏற்பாட்டின் சபை விசுவாசிகளுக்கு தன்னுடைய சாட்சியை, தன்னுடைய வாயின் வார்த்தைகளை அறிவிக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டின் சபையாரை பவுலுக்கு பின்பு வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற நமக்கு பவுல் சொல்லுகிறார், நான் சாவது எனக்கு ஆதாயம், இந்த கூடாரத்தை விட்டு நாள் எனக்கு ஆதாயம், ஆனா கிறிஸ்துவோடு சேர்க்கும் நாள் எனக்கு ஜீவன் கிடைக்கும் என்று நம்முடைய வாயினாலே சொல்லுகிறார். அப்படியானால் அவர் எப்படி சொன்னார்னா, வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:8 வாசியுங்கள். நான் இந்த பூமியில இருக்கும் பொழுது இந்த தேகமான இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து நாம் இந்த சரீரத்திலிருந்து போனால் நாம் கர்த்தரோடு இருக்க விரும்புகிறோம். ஆகையால் பவுல் அதை சொன்னார். இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறதை விட நான் சாகிறது நல்லது. ஆனாலும் என் சாக்காடு எனக்கு வரக்கூடாது. ஏன்னா உங்களோடு கூட இருந்து, சபை விசுவாசிகளோடு ஊழியர்களோடு கூட இருந்து, உங்களுடைய ஆத்தும ஆதாயத்திற்காக நான் கூடாரத்தில் இருக்க வேண்டியதா இருக்கிறது. தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரையில் நான் சரீரத்தில் இருக்கிறேன். இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு சேர்க்கப்படுவதே எனக்கு நல்லது என்று பவுல் சொல்லுகிறார். அதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. பவுல் நித்திரையாக இருக்கும் பொழுது தேவ தரிசனம் உருவாகி 3ஆம் வானம் வரையில் பரதேசை அவரை பார்த்தார். அவருடைய அவர் படுக்கையிலே நித்திரையிலே அவர் 3ஆம் வானம், பூமிக்கு மேலே ஒரு வானம், ஆகாயத்தின் கீழே, அதுக்கு மேலே நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களுக்கு மேலே அவர்கள் பரதேசி என்ற 3ஆம் வானத்தை அவர் பார்க்கிறார். பார்த்த பின்பு அவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நான் படுகிற வேதனைகளை விட நான் பரலோகத்திலே போய் இருப்பது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த பூமியிலே மாம்சத்திலே நாம் படுகிற பாடுகள் ஒரு நாளிலே நாம் விட்டொழிவோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை நாம் விட்டொழிந்து அவரோடு நாம் சேர்க்கப்படுகிற நாள் வரப்போகிறது. அவர்களுக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட நாட்கள் சுருக்கம். ஆனாலும் இந்த கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பதாக மரித்தவர்கள் பரதேசிலே இளைப்பாறுவார்கள். அப்படி இளைப்பாறுகிறவர்களுக்கு அந்த பரதேசனுடைய அனுபவத்தை பார்த்த பவுல் சொல்லுகிறார், நான் இந்த இருக்கிறத விட அங்க போறதுதான் எனக்கு நல்லது. ஏன்னா இங்க கஷ்டம், வருத்தம், துன்பம் உண்டு. நேரத்துக்கு சாப்பிட எல்லாம் நாங்க பசியில பட்டினியில சாப்பிட வேண்டாம். ஆனா தேவதூதர்களை போல இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு இது உண்மையா இல்லையா என்பதற்கு வேதத்தில் ஒரு சான்று இருக்கிறது. வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். அவர் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் தினந்தோறும் சம்பரமாய் சாப்பிட்டு புசித்து குடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு வறுமை கொண்டு தரித்திரன் ஒரு ஏழை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவன் நோயற்றவனாயிருந்தான். அவனுடைய சரீரத்தில் பருக்கள் நிறைந்தவனாயிருந்தான். அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே இருந்து யாரும் சமைச்சு கொடுக்கிறது இல்லை, சமைக்கிறது இல்லை, சமைக்கிறதுக்கு இல்லை, உறவினர்கள் இல்லை, உற்றார் இல்லை, வீடு இல்லை, கூடு இல்லை, மாற்று வஸ்திரம் இல்லை. ஆனாலும் அவன் தேவனை அறிந்தவனாக இருந்தான். இந்த ஐஸ்வர்யம் சாப்பிட்டு போகிற வேஸ்ட், இந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தார். இந்த வீட்டுல நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கிச்சு போதும். அடுத்த பகுதி 2வது வாசிக்கலாம். இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வேதம் சொல்கிறது, வெளியான மனுஷன் உள்ளான மனுஷன். வெளியான மனுஷன் அழிந்து போவான். அது ஆத்மாவும் ஆவியும் இருக்காது. அது துன்மார்க்கனாய் வந்து பூமியிலே வாழ்ந்து மரித்து நரகத்துக்கு செல்வான். ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு. அவன் ஜலத்தினாலே பிறந்து மறுபடியும் பிறந்து தண்ணீர்னாலே இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம்
இந்த ஐஸ்வர்யவான் எல்லாம் ரம்மியமாய் ஆடம்பர ட்ரெஸ், நல்ல சாப்பாடு எல்லாம் செய்யலாம். ஆனா ஏழை கவனிக்கல. நோயுற்றவருக்கு உதவல்ல, மருத்துவத்துக்கு உதவல்ல, உணவுக்கு உதவல்ல, உடைக்கு உதவல்ல. எல்லாம் இருக்குது. அவன் போனால யார் பயன்படுத்தணும் அவனுக்கு தெரியல. இவர்கள் 2 பேருக்கும் முடிவு வந்தது. நேரம் இல்லாமல் வியாக்கியானிக்கவில்லை. இவர்களுக்கு ஐஸ்வர்யம் பயம். ஏன்னா வழியில போற பயம். காரணம் என்ன? மடியில பணம் இருந்தா வழியில பயம் இருக்கும். லாசருக்கு மடியில பணமும் இல்லை, வழியில பயமும் இல்லை. அப்ப இவன் வந்து எங்க இருந்தாலும், எந்த இடத்துல போனாலும், எந்த இடத்துல விழுந்தாலும் சரீரத்திலிருந்து இந்த ஆத்மா பிரியும் பொழுது பரலோகத்துல தேவனோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை லாசர் உள்ளத்தில் இருந்தது. இவன் 2 பேருக்கு முடிவு வந்தது. 2 பேருக்கும் புறம்பான சரீரமாகிய சரீரத்திலே மரணம் வந்தது. அப்பொழுது ஒருவர் இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருக்காக வாழ்ந்தவன். அவன் எப்படி வாழ்ந்தான்? வியாதியிலே வாழ்ந்தான். அவனுடைய சரீரத்திலே பருக்கள். 2 சாப்பாடு இல்லாம வாழ்ந்தான். உணவுக்கு இல்ல. 3 நல்ல ட்ரெஸ் இல்ல. காரணம் அவனுக்கு நல்ல ட்ரெஸ் இருந்ததுக்கு காரணம் அவனுக்கு இருந்த புண்ணை எல்லாம் நாய் வந்து நக்கினது. அப்படின்னா நல்ல ட்ரெஸ் இல்ல. ஏனி அவனுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை. அதனாலதான் லாசருக்கு வீட்டுல வந்து கிடந்தான். 5 அவனுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால அவனுக்கு சமைச்ச சாப்பாடு எச்சி சாப்பாட்டை சாப்பிட்டு வாழ்க்கை நடக்கும். 5 காரியத்தை லாசருடைய வாழ்க்கையில இல்லை. அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கை என்ன தெரியுமா? ஐஸ்வர்யமான 2 பேர் மரிச்சாங்க. உள்ளார்ந்த மனிதனும் வெளியார்ந்த மனிதனும். ஐஸ்வர்யவானுக்கு ஆவியும் ஆத்மாவும் இல்லை. லாசருக்கு 2 இருந்தது. புறம்பான சரீரம் இருந்தது. அவருக்கு உள்ளார்ந்த சரீரம், ஆவி ஆத்மா இருந்தது. இவர்கள் 2 பேரும் மரித்தார்கள். மரித்த பொழுது லாசரை கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய அணி பரலோகத்திலிருந்து சேனையாய் பூமிக்கு இறங்கினது. ஐஸ்வர்யமாய் கொண்டு போகிறதுக்கு கல்லற வரையில ஆளு. அவன் சொத்து, அவன் சேர்த்த ஆடம்பரம், அவனுக்கு உண்டான கார், பைக்கு, பங்களா, அவனுக்கு ஒரு பட்டம், பதவி, அவனுக்கு உண்டான ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அவனுக்கு மடியில இருந்த பணம், வடியில இருந்த பயம் எல்லாம் கல்லறை வரையில. அதுக்கு பிறகு அவனுக்கு ஆவி ஆத்மா இல்லாததுனால அவன் போனது கீழே உலகம், பாதாளம். இப்ப இவனு கீழே போயாச்சு. ஆவி ஆத்மா இருந்த லாசர் பரலோகம் போயாச்சு. 2 பேரும் பிரித்தார்கள். 2 பேரும் சரீரத்திலிருந்து வெளியான மனுஷன், புறம்பான மனுஷனாகிய சரீரம் இந்த உலகத்திலே அழிந்தது. ஆனால் ஒருவருக்கு மட்டும் ஆவி ஆத்மா இருந்தது. அவர் பரலோக ராஜ்யத்திலே பரதேசிலே இளைப்பார். இவன் மரித்த பின்பு இவனுடைய ஆவியை ஆத்மாவையும் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு தூதர்கள் இறங்கி வந்தார்கள். பரலோகத்தின் சேனை பூமிக்கு இறங்கி வந்தது. அவன் இப்ப போய் மாம்சத்துல இருந்த பருக்கள் இல்ல, சாப்பாடு இல்ல, அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் இவர் ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறுகிறான். அப்படின்னா சந்தோஷிக்கிறான். அவன் வேணும் சொல்கிறது, பூமியிலே அவரவர் தங்கள் பாடுகளை விட்டொழிந்து கிறிஸ்துவோடு இளைப்பாறுகிறார்கள். இது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகங்களை காலையில் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி எடுக்கிறோம், சாப்பிடுறோம், பொரிக்கிறோம், சாப்பிடுறோம், டீ பார்த்து உறங்குவதுதான் இன்றைக்கு முன்பாருடைய வேலை. அதை விட்டு நீங்கள் நான் வந்திருக்கிறோம் என்றால் இந்த வேலை கூடிய பரலோக ராஜ்யத்திலே ஆவி ஆத்ம சரீரத்தோடு பஞ்சம் பசி இல்லாத நாட்டிலே நீங்கள் நானும் ஜீவிக்கும்படிக்கு மரணத்துக்கு பின்னும் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை இந்த நீங்கள் நான் அறிந்து கொள்ளபடியா, இந்த சத்தியத்தின்படி ரட்சிக்கப்பட்டபடியா, புனித ஞானஸ்நானம் பெற்றபடியா, வீடுல கூடுல, வஸ்துவில வசதி இல்ல, பதவி இல்ல, பட்டம் இல்ல, அங்கீகாரம் இல்ல, அழகு இல்ல, நமக்கு ஒரு மகிமையான இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்திக்கு முன்னால் நிற்கிறவர்கள், இந்த பந்தியை அனுஷ்டிக்கிறவர்கள், இந்த பந்தியை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்வார்கள். ஹல்லேலூயா. பூமியிலே வாழும்போது சந்தோஷமா வாழ்ந்த ஐஸ்வர்யம். பூமியில நடந்த சம்பவம், நடந்த பவுல் கண்ணால கண்டா. இவங்க நடந்தாச்சு. இப்ப 2 இடத்துல போயிட்டு அவர் மேல இருந்து பார்க்கிறாரு, இவர் கீழே இருந்து எட்டி பார்க்கிறாரு. இப்ப 2 பேருக்கு தெரியுது, நான் இருக்கிற இடம் பாதாளம், அவர் இருக்கிறது ராஜாவுக்கு மணி. இவர் இங்க இருந்து அவரை கேட்கிறார், ஆபிரகாமே எனக்கு 3 விண்ணப்பம் செய்யறது. 1 உதவி செய்து. முதல் விண்ணப்பம், எனக்கு நாக்கு உணர்ந்து, அதனால பரலோகத்திலிருந்து லாசர் அனுப்பி விரலுக்கு நுனியல் தண்ணீரை தொட
வச்சு எனக்கு நாம என்ன செய்யணும்? குளிர உனக்கு பக்கத்துல இருக்க தண்ணி கொடுக்க முடியல, பக்கத்துல இருக்க சோறு கொடுக்க முடியல, ஒரு உணவு கொடுக்க முடியல, ஒரு இடம் கட்டி கொடுக்க முடியல, உனக்கு இருந்ததுல ஒன்று உணவு இலவசமா கொடுக்க முடியல. இப்ப ராஜ பரலோகத்திலிருந்து நாக்க தொடக்கிறதுக்கு என்ன வரணும்? லாசரு இறங்கி வரணும். நடக்கக்கூடிய சம்பவமா? நடக்காது. நீ பாதாளத்துக்கு போற பாதாளம் நீ எரிகிற அக்னி நரகத்திலே தள்ளப்படுவாய். ரட்சிக்கப்படாத சகோதரனே, ரட்சிக்கப்படாத சகோதரியே, தாயே, தந்தையே, ஐஸ்வர்யம் போற இடம் அழிவுள்ளது. நீ அங்கிருந்து என்ன கூப்பிட்டாலும் யாரும் வந்து உதவ முடியாது. இன்னைக்கு ஊழியக்காரர் உதவாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உதவுவாங்க. காவலை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இவருடைய ஆத்மாவை சந்தியும், இவரை ரட்சிக்கணும்னு ஜெபிப்பாங்க. அங்க போல செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இங்க அவன் வியாதிஸ்தன், அப்ப யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவனுக்கு நேரத்துக்கு உணவு இல்லை, அவன் சமைக்கல, அவன் குடும்பம் சமைச்சு கொடுக்கல, அவன் நேரத்துக்கு சாப்பாடு இல்லை. இவன் எப்ப சாப்பிடுவான்? அது ரெண்டு கிடைக்கிறது தான் இவன் சாப்பாடு. நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, ஒரு வஸ்திரத்துக்கு மறு வஸ்திரம் இல்லை, வேலை செய்யறது நோயாளி. இவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா பரலோக ராஜ்யத்துல எல்லாமே கிடைச்சது. ஆனா ஐஸ்வர்யத்துக்கு எல்லாம் கிடைச்சது. ஆனா பாதாளத்துல போய் ஒண்ணு கிடைக்கல. உனக்கு தண்ணி கிடைக்கல, உனக்கு ஆகாரம் கிடைக்கல, வஸ்திரம் கிடைக்கல, ஆஸ்தி கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல, பதவி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இப்ப எனக்கு பசி கூட இல்லை, எனக்கு நாட்டை தொட்டு குளிர பண்ண மாட்டேன். அங்க இருந்து கஷ்டப்படலாம். அடுத்த விட்டவ சொல்றான், சரி இனி கஷ்டப்பட்டு நான் இங்க வந்தாச்சு, எனக்கு சகோதரர் 5 பேர் ஊர்ல இருக்கிறாங்க, நான் அந்த இடத்துல அவங்க வராம இருக்கிறதுக்கு ஆபிரகாமே நீர் எனக்கு 2வது உதவி செய்யும். உமக்கு தீர்க்கதரிசி எப்படியா? மோசே எலியாவை யாரை அனுப்பி எனக்கு சகோதரர்கிட்ட ஒன்று போய் சொல்லியிருக்கேன், நான் இங்க கஷ்டப்படுறேன், அதனால அவங்க இங்க வராம இருக்கிறபடி ரட்சிப்பது சொல்லுங்க, பரலோகத்துக்கு போய் சொல்லுங்க, என்ன போல எனக்கு சகோதரர்கள் வரக்கூடாதப்பா. ஆபிரகாமே எப்படியாவது போயிருக்க, மோசையோ எலியாவை யாரை அனுப்பி சொல்லுங்க. 2வது விண்ணப்பம். அப்ப இவர் சொல்றாரு, மோசே எலியாவும் என்பது ஊழியக்காரங்க, அவங்க ஊர்ல சபை இருக்கு, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அங்க ஆராதனை நடக்குது, அங்க போக சொல்லும், அவங்க அங்க போய் என்ன செய்யட்டும்? ரட்சிக்கப்படட்டும். இல்ல 3வது விண்ணப்பம், அவன் 5 பேர் நஷ்டப்படக்கூடாது. அப்ப நீங்க மரித்து உயிர்த்த தீர்க்கதரிசிகள் போனாதான் எந்த ஜனங்க நம்புவாங்க. அப்ப இவர் சொன்னாரு, இங்க இருந்தும் நீ அங்க இருக்கிற ஊழியர் சொன்ன நம்பாதவன், விசுவாசிக்காத, ரட்சிக்கப்படாத, ஞானஸ்நானம் பெறாதவன், திருவிருத்த பந்தியில பங்கு கொள்ளாதவன், இனி பரலோகத்திலிருந்து மோசே எலியாவை அனுப்பி வீட்டுல போய் கதவை தட்டி சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான், ரட்சிக்கப்பட மாட்டான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவங்க இருதயம் கடின இருதயம் உள்ளது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யவான் லாசருவாய் சிந்தித்துக் கொள். ஹல்லேலூயா. புத்தாண்டிலே முதல் ஆராதனை வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தந்தையே, வாலிபனே, கன்னிகையே, உனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது 2, ஒன்று பாதாளம், இனி ஒன்று பரலோகம். முடிவு செய்வதின் நாம உள்ளார்ந்த மனிதன் வெளிப்படுமா, வெளியார்ந்த மனிதன் வெளிப்படுமா, நாம முடிவு செய்யணும். ஹல்லேலூயா. நரகத்துல இருந்து 3 ரிக்வெஸ்ட். இப்ப எங்க ஜெபம் நடக்குது? இங்க இருந்த சிலருக்கு ஜெபம் வராது, வீட்டுல இருந்தா ஜெபம் வராது, ஆலயத்துல இருந்தா ஜெபம் வராது, வாசல்ல ஜெபம் வராது, ஜெப கூட்டத்துல ஜெபம் வராது. இப்ப எங்க ஒரு ஜெபம் வருது? தாயே, தந்தையே சொல்லுங்க, பாதாளத்துல போனவருக்கு ஜெபம் யாருக்கு? முதல்ல எனக்கு நாம குளிர பண்றது எனக்கு ஜெபம். 2வது எனக்கு சகோதரன் எப்படியாவது ரட்சிக்கப்பட வரக்கூடாது, அவங்களுக்கு ஜெபம். 3வது எப்படி ஆயுது கட்டாயப்படுத்தி தீர்க்கதரிசிகள் அனுப்பும், அதுக்கு ஜெபம். ஊழியக்காரன் வராய்கிறது ஜெபம். ஹல்லேலூயா. யாரும் உயர்த்த முடியலையா? யாரும் உயர்த்த முடியலையா? எனக்காக அல்ல சகோதரனே, சகோதரி, உன் ஆத்மா ரட்சிக்கப்படும்படி, உன் குடும்பம் ரட்சிக்கப்படும்படி, இந்த சமுதாயம் ரட்சிக்கப்படும்படி இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய ஜீவனை சிந்தி உனக்காக எனக்காக மரித்தார். நீ ரட்சிக்கப்படும்படி, உன் குடும்பம் ரட்சிக்கப்படும்படி, உன் குடும்பம் ரட்சிக்கப்படும்படி, தேசம் ரட்சிக்கப்படும்படி மரித்து உயிர்த்த கிறிஸ்துவின் சாயலை
வரவில்லை, அவர் வருவார் என்பதை எடுத்துரைக்கிறது. இது சரீரத்திலே இந்த அப்பத்தை காசு முடியாதவருக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டு மனதிரும்பாத சகோதரனே சகோதரியே, ஐஸ்வர்ய வாழ்க்கை நாளைக்கு போகும்னு தெரியாது நீ சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீ வியாதிப்பட்டது உனக்கு பார்க்க வரலையா, கவலைப்படாத. உனக்கு வீட்டுல சமைச்சது ஆளுலையா, கவலைப்படாத. ஒரு வருஷத்துக்கு மாற்று வஸ்திரம் இல்லாம கவலைப்படாதே. உனக்கு முன்னிருக்கிறது தேகத்தை விட்டு பிரிந்து, சரீரத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு சேர்க்கப்படும் ஒரு நாள் வரும். அன்றைக்கு உன்னுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் வாழ்ற எதெல்லாம் நீ குறைபட்டிருக்கிறாயோ அதையெல்லாம் பரலோகத்தின் தேவன் உனக்கு மூலையிலே நிறைவாக்குவார். கடமையிலே நிறைவாக்குவார். உன் சந்ததிக்கு நிறைவாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்குவார். உன் காலில், உன் யாராலையில இந்த சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, தாயே தந்தையே, உன் குடும்பம் ரட்சிக்கப்படும்படிக்கு, உன் கணவன் ரட்சிக்கப்படும்படிக்கு, உன் பிள்ளை ரட்சிக்கப்படும்படிக்கு, உன் குடும்பம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஐஸ்வர்யமான செய்தி உனக்கு கொடுக்கிறது. லாசருவை போல ஒன்றுமில்லாமல் நீ வாழலாம். உணவு குறைபடலாம், வியாதியிலே வாழலாம், வறுமையிலே வாழலாம், உடலுடைய வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு நீ வாழ்கிறவராய் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ரட்சிக்கப்பட்டாயா, நீ ஞானஸ்நானம் பெற்றாயா, திருவிருந்திலே பங்கு கொண்டாயா, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாயா, நீ மரித்தாலும் பிழைப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ மரித்தாலும் பிழைக்கிறவராய் இருப்பாய். இதைத்தான் பவுல் சொன்னார். நான் ஊழியத்தை செஞ்சு முடிச்சாச்சு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், இனி மேல போன டைம் பண்ணல. அதான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை இது முதல் கொண்டு நித்திய ஜீவன் எனக்காக நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாடுவது ஒரு பாடலை நமக்காய் சேர்ந்து பாடும். பாடல் 127வது பாடல். எல்லோரும் கரங்களை கொண்டவன் எனக்காக உங்க ஆத்தும வல்லடையபடி, உங்களுடைய ஆவி வல்லடையபடி கர்த்தருடைய சத்தத்தில் இரு கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடும். பாடுவதை தெரிந்தவரை எடுத்து பாடுங்கள். பாடுவது 127வது பாடல். நல்ல போராட்டம் போராடுகிறீர்கள் நாடு, அல்லல்களை அனுபவிடும் இல்லாமலோடு. நல்ல போராட்டம் போராடுகிறீர்கள் நாடு, அல்லல்களை அனுபவிடும் இல்லாமலோடு. பாரும் பாரும் தள்ளிடத்தை நோக்கி நேராயோடு தேவன் நினைத்தோடு. பாரும் பாரும் தள்ளிடத்தை நோக்கி நேராயோடு தேவன் நினைத்தோடு. மனதை
கிறிஸ்துவுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற கூட்டம், இந்த தேசத்திலே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுகிற கூட்டம், நாம் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூடுகிற சபைதான் தேவனுடைய கூட்டம். இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் நானும் சிந்திக்கிற இந்த வசனம் தேவனுடைய வாயிலே புறப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உங்களுக்கு விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டால் மறந்திருங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் நாளை நரகம். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். ஐஸ்வர்யமான பாதாளத்து போனவரை ஜெபிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டில இருந்து ஜெபிங்க. உங்க கணவருக்காக, உங்க பிள்ளைக்காக. அங்க இருந்து எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல ஒண்ணு ரட்சிக்கப்படலையே, மோசே அனுப்புங்க, எலியாவை அனுப்புங்க, எப்படியா அங்க போய் சொல்லுங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. இங்க மோசே இருக்கிறாங்க, எலியா இங்க இருக்கிறாங்க, சாரால இங்க இருக்கு, இங்க ரட்சிப்பு இருக்கு, ஆராதனை இருக்கு, பாடல் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, ஞானஸ்நானம் இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு. இங்க கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பூமியில நீங்க எத்தனை செல்வத்தை சேமிச்சால் அவங்க அனுபவிக்க மாட்டார்கள், அதை விட்டு செல்வார்கள். ஆனால் அழியாத பரலோகத்தில் நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவருக்கு, கருவறைக்கு, ரட்சிப்புக்கு ஏற்றவர்களாய், அபிஷேகத்துக்கு ஏற்றவர்களாய், சத்தியத்தை கீழ்ப்படிந்தவர்களாய், உடன்படிக்கை கீழ்ப்படிந்தவர்களாய் மாறுங்கள். நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்போம். நோவா எல்லாத்தையும் சொன்னபடி செஞ்சார். ஒன்னும் வீட்டுல நேடல. ஆனா பிள்ளைகளை, மனைவி, குடும்பத்தை கர்த்தருக்காய் செய்தார். இந்த வாழ்க்கையில பூமியில எதையும் அடையாம போனாலும் நீங்க குடும்பத்தை கர்த்தருக்கு மாத்தினீங்கன்னா ஆபிரகாம் வழியில இளைப்பார்ந்தது போல நீங்களும் குடும்பம் இளைப்பார்கள். இல்ல பூமியில் எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் நரகத்திலே, நித்திய நரகத்துல நீங்க சில மரித்த பின்பு எப்படி வீட்டுள்ளாங்க? நீங்கள் மரித்த பின்பு ஒரு முளையான வித்தானது மண்ணில் விதைக்கப்பட்டு அது மறுரூபமாக்கப்படுவது போல உங்களுடைய சரீரங்கள் அழுகிற ராசுடைய சரீரம் எப்படி மறுரூபமாக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி மறுரூபமாக்கப்பட்டதோ, இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும். அன்றைக்கு அவரவர் செய்கைக்கு ஏற்ற பிரதிபலனை, நன்மை செய்தால் பரலோகம், தீமை செய்தால் நித்திய நரகம், அக்கினியும் கந்தமும் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவோம் என்பதை நாம் மறந்து போகாதபடி நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நேரம் சீக்கிரமாக அடுத்த பகுதிக்கு செல்வோம். வேதத்தில் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்கள். வேகம் வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. பிசாசு விசுவாசி. ஹல்லேலூயா. நாம சொல்றோம், நாம நீங்க விசுவாசிங்க, இயேசு விசுவாசிங்க, ரட்சிப்படைங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்த ஆவி பெறுங்க, இந்த பந்தியில பங்கு கொள்ளுங்க, சாட்சியா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க. எந்த நேரத்திலும் மரணம் என்பது வரும். பூமியிலமாய் இந்த சரீரம் புறம்பாக அழிக்கப்படும். இந்த உயிருள்ள சரீரமாகி ஆவி ஆத்மா தேவனிடத்தில் சேரும். நீங்க ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் பெறுங்கன்னு எல்லாம் சொன்னாலும் நம்முடைய மனம் கடினமாகும் பொழுது நாம் செய்வதில்லை. இங்கே பிசாசு கூட விசுவாசிக்கிறது, இயேசு உண்டென்று பிசாசு விசுவாசிக்கிறார். இன்னும் பிசாசு விசுவாச, பிசாசு இயேசுவை கண்டு பயப்படுகிறது. இந்த வேதத்தில் ஒரு சில வசனங்களை ஆதாரமாக வாசித்து வேகமாய் செல்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் வாசிப்போம். பிசாசினால் உண்டாயிருக்கிறார். பிசாசானவன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தால், குறிப்பாக ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு சொன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவீர்கள். அன்றைக்கு உங்களை எதிரி கூட்டம் உருவாகும். ஒன்றும் பிசாசு உங்களுக்கு எதிராக செயல்படார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் எடுக்க இல்லைன்னா நீங்க நடக்க செய்யறதெல்லாம் நல்லதா நடக்கும். எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா பிசாசு கூட்டத்தில் நீங்க இருக்கிறதால பிசாசு உங்களை எதிரியா இருக்க மாட்டான், அவங்களுக்கு நண்பராயிருக்கும். ஹல்லேலூயா. நண்பர் தீமை செய்ய மாட்டான், எதிரிடம் தீமை செய்யணும். நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு டிக்கெட் எடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினா பிசாசு எதிரியா மாறும். ஹல்லேலூயா. ஆனா அவனை ஜெயிப்பதற்குள்ள ஜெயத்தை இயேசு பூமியிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உங்களுக்கு ஜெயத்தை, பிசாசுடைய வல்லமை, மரணத்தை ஜெயித்து ஜீவனை நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் மூலமாய் பூமியிலே வந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, அதனுடைய
இந்த மரணத்தை ஜெயிக்கும்படி தேவகுமாரனாகிய இயேசு பூமிக்கு வந்து மரித்து இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இராது என்பதற்கு இணங்க தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி ஒரே பலியாய் தன்னையே கொடுத்து பூமியிலே விலங்குகளின் பறவைகள் வலைகளை நிறுத்தப்பட்டு பழைய பாட்டின் பாவ நிவாரண பலிகளை நிறுத்தப்பட்டு ஒரே பலியாய் ஒரே தரமாய் உங்களுக்காக எனக்காக மரித்து மரணத்தை ஜெயித்து உங்களுக்கு எனக்கு பிசாசை ஜெயித்து பிசாசு கிரியைகளை ஜெயித்து உங்க கரங்களில் என்னுடைய கரங்களில் பரிசுத்த ஆவியை தந்துவிட்டு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தால் வசனத்தை இருந்தா வசனத்தை சுமக்கிறவனா பிசாசு பயப்படுவான், ஜெபிக்கிறவன பக்கம் வரமாட்டான். இன்னும் சொன்னா வெளிச்சத்துல இருளுக்கு இடம் கிடையாது. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க பக்கம் பிசாசு வரமாட்டான், வந்தாலும் ஜெயம் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இருள இருந்தா உங்களுக்கு பயம் உருவாவது போல ஜெபிக்காதவங்களுக்கு சந்தேகம் பயமும் திகிலும் மரண பயமும் உருவாகத்தான் செய்யும். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வேதத்தை சுமக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, மறுபிறவி புது சிருஷ்டி பழையகள் போய்விட்டது புதிய சிருஷ்டியாகிறாங்க. இவங்களுக்கு கூட முன்னால போனாலும் பின்னால போனாலும் பரலோகத்தின் தூதர்களுடைய சேவை பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. அவர்களுக்கு தீங்கு வரும், ஆனா தீங்கிலிருந்து அவரை தப்பிக்கும் வழியே ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. நாம போக வரும்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு ஞானஸ்நானம் ஒரு ஆத்மாவுக்கு பந்தியில் பங்குண்டு பரிசுத்தமான ஒரு ஆத்மாவுக்கு முன்னும் பின்னும் தேவ தூதருடைய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப இந்த பூமியில ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். இதற்கு பழைய மனுஷன் புறம்பான மனுஷன் உள்ளார்ந்த மனுஷன் ஆண் பழைய பாடு சொல்கிறது. ஆசீர்வாதம் அடைவதற்கு ஆபிரகாம் அவருடைய லோத்து இவங்க ஒரு குடும்பம், இவங்க விக்கிர ஆராதனை விட்டு புறப்பட்டாங்க, உண்மைதான். ஆனா இந்த ஆபிரகாம் மாம்சத்துல வாழ்ந்தாலும் அவன் தேவன் பேரில் கடைசி வரையிலும் தேவனுடைய விசுவாசமாயிருந்தான். இந்த லோத்தும் ஆபிரகாமோடு இறங்கி புறப்பட்டாங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தாங்க, லோத்தை ஆசீர்வதித்தாங்க. இந்த பூமியில ரெண்டு பேர் ஆசீர்வாதமா வாழ்ந்தாங்க. ஆனா ஆபிரகாம் தேவனுடைய உறவுல இருந்தான், லோத்து பூமிக்குரிய வாழ்ல இருந்தான். அழிவு வந்தது. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை லோத்தோட சொன்னார். ஆபிரகாம் தன்னை காத்து கொண்டார். லோத்துடைய குடும்பத்துக்கும் செய்தி வந்தது, நீ இந்த பட்டணத்தில் என்ன செஞ்சிரு, ஜீவன் தப்புபடி ஓடுன்னு சொன்னார். இவங்களுக்கு என்ன இல்லை, பௌதிக மாம்சத்துக்குரிய எண்ணமும் மாம்சத்துடைய சிந்தனையும் உலகத்துடைய எண்ணம் மட்டும் தான் இருந்தது. இவங்களுக்குள்ள ஆவியும் ஆத்மாவும் இல்லை. அதனால தீர்க்கதரிசி வந்து சொன்னார், எச்சரிக்கை கொடுத்தார், கேட்கல. கடைசியில முப்புத்துணாய் மாறினாங்க. அவர் பூமியிலே ஆசீர்வாதம் முடிஞ்சது, அவங்க மரணையை பிரவேசிக்கல. ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் உண்மைதான், அது நமக்கு பூமியில சுதந்திரித்துக் கொள்வதற்கு அன்றி அதுல நாம வந்து ஆடம்பரமோ அதை நம்ம காட்டி பூமியில தேவனை மறந்து வாழ்ந்தால் மறுமையிலே நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அல்லேலூயா. நாம வாழ்வது நித்திய ஜீவனுக்காக. பூமிக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து தருவார். ஏன்னா ஆண்டவர் நாமே சொன்னார், இம்மையில உங்களுக்கு 100 மடங்கு மறுமையில உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். இந்த பூமியில நீங்கள் கர்த்தரை தேடினால் பூமியில ஆசீர்வதிக்கிற சந்தையை மாறுவீர்கள். ஆனா அது தெய்வமாய் மாறிவிடாது. அல்லேலூயா. உங்களுடைய பட்டம் பணம் படிப்பு பதவிகள் அனைத்தும் தெய்வமாய் மாறிவிடக்கூடாது. தேவன் தந்த நன்கொடையாக மாறும். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் முதலிடம் கொடுத்து இவைகளை பின்னாக வைத்து நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் உங்களை விட்டு உங்களுக்கு தந்த யாவத்தை ஐஸ்வர்யம் மாற்றுவார். ஏன்னா தரித்திர நமன் ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் தரித்திரார். வாசிங்கள் ஒரு வசனத்தை வாசிங்கள். நான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதை தெளிவாய் சொல்லுங்க. வாசிங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து பூமிக்கு வந்து தரித்திரர் ஆனதினாலே நீங்களும் நானும் பூமியிலே ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் செய்திருக்கிறார். புத்தாண்டிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதற்கு 2வது சான்று பிசாசின் கிரியையை அழிக்கும்படி இயேசு பூமிக்கு வந்தார். 2வது நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரராய் நமக்காக ஆனார். ஆகவே புத்தாண்டிலே பிரவேசித்திருக்கிற நீங்கள் கிறிஸ்து நமக்காக தரித்திரர் ஆகி நம்மளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் அதை சோதனைத்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
ஆசீர்வாதங்களையும் நாம் சோதரித்துக் கொள்வதற்கு நமக்கு தேவை விசுவாசம். ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரை போலவும் பெருகுவார்கள் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனா ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராளுக்கும் வயது முதிர்ந்தாச்சு. இப்படி ஒரு சம்பவமே நடக்காது. இனி அவர்கள் பிள்ளை ஈசாக்கை பெறுவான், ஒரு சந்ததி பெருகும், வாக்குத்தத்தத்தின் தகப்பன் பிதாக்களின் தந்தை அழைக்கப்படுவார் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய சமூகத்தில் தேவன் சொன்னதை தேவன் செய்வான். அல்லேலூயா. காலம் தாழ்ந்தது, ஆனா காரியம் நடந்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் நிறைவேறினது. விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே வாக்குத்தத்தத்தை கரங்களிலே பெற்ற நீங்கள், சபையுடைய வாக்குத்தத்தம், தனிநபர வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு காலம் தாண்டாலும் நீங்கள் காத்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அதை ஜெயமாய் பூமியிலே ஐஸ்வர்யம் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற கைப்பிரயாசம் எதுவாக இருக்கும், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவரை அநேகத்திலே அதிகாரியாக தேவன். அல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சு, ஏழை ஆகிட்டு, முதியோர் ஆகிட்டு, வயதாகிட்டு, நோயாளி ஆகிட்டு, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படாமல் நினைக்காத. உன் பிள்ளைய ராஜாவாய் மாற்றும், உன் பிள்ளைய கல்விமானாய் மாற்றும், தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றும், உன் கைவியாசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். நீ இந்த தொழிலை பெருக பண்ணுவா, வர்த்திக்க பண்ணுவா, உன்னுடைய பூமியில நீ கைது செய்ய ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா. உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும். தாய் தந்தை நினைப்பாங்க, வயசாச்சு, வேலை செய்ய முடியல, அறிவில் அறிவில்ல, படிப்புல, கலங்காத. உனக்கு கண்ணீர் உன் பிள்ளைய வாழ வைக்க, உன்னுடைய கண்ணீர் கண்ணுடைய கொள்கை ஆசீர்வதிக்க, உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும். வனாந்தரத்தில் ஆகாருடைய பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்தது உண்மையான உனக்கு எந்த இடத்துல நன்மை வரும் என்று எதிர்பார்த்த இடத்துல கர்த்தருக்கு துரோகங்களை திறப்பார். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, ஐஸ்வர்யமாகும்படிக்கு என் இயேசு தரித்திரனானார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இறுதியாக வாசிக்கலாம் எபிரேயர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்தோம். அடுத்து புதிய வருஷத்தில் பிரவேசிக்கிற நீங்கள் ஆபிரகாமோட விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் தர தாமதித்தாலும் ஆபிரகாம் எப்படி காத்து விசுவாசத்தோடு இருந்தாரோ அதே போல காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பொறுமை, ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அடுத்தது நம்முடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இங்க ரெண்டு காரியத்தை சொல்லிக்கலாம். ஒன்று விசுவாசம், ஒன்று கிரியை. இப்ப சீமோன் வீட்டுல இயேசு வந்திருக்கிறார். அங்க பந்தி இருந்து இயேசு சாப்பிடுறார். அவ சீமோன் வீட்டுல இயேசு வந்து அங்க பந்தியில பங்கு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாவியாகிய ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு இயேசுவின் கால்களை அவர் கழுவினார். கழுவும் போது சீமோன் பார்க்கிறார், என்னடா இங்க வந்து இந்த பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் காலை கழுவுறாள். நேரம் சென்றது. இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவ இந்த சீமோன் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இவ இயேசுடைய கால கழுவுறதுனால கிரியையினாலதான் இவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், வாழ்த்தினார் என்று பேதுரு சீமோன் நினைத்தார். ஆனா இந்த பாவியாகிய இந்த ஸ்திரீ இயேசு கால்களை கழுவின பொழுது இயேசு அவளிடத்தில் சொன்னது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இன்றிலிருந்து நீ சமாதானமாய் போ. அப்படின்னா கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே அந்த ஸ்திரீ சமாதானத்தை பெற்றார். அல்லேலூயா. சீமோன் நினைத்தது இவ கிரியை செஞ்சதுனாலதான் இவ ஆசீர்வதிக்கப்பட்டாள், வாழ்க்கப்பட்டாள், ஆசீர்வாத வார்த்தை கேட்டாள் இல்ல. அங்கே அவளுடைய விசுவாசம், கர்த்தருக்காய் நான் எதையாவது செய்தால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் அவள் இருந்தபடியினால் இயேசுவின் கால்களில் பரிமள கழுவினாள். அவர் சொன்னார், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, என் மேல் வைத்த உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னை பாதுகாத்தது, உன்னை ஆசீர்வதித்தது, நீ சமாதானமாக இருப்பார், சமாதானமாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உபவாச ஜெபத்துக்கு கரெக்டா வந்துட்டேன், ஆராதனை கரெக்டா அட்டன் பண்றேன், எல்லா ஆராதனையிலும் பங்கு கொள்கிறேன், காணிக்கைகளை தசோபாகங்களை விசைகளை கரெக்டாக கொடுக்கிறேன்,
செஞ்சா நம்ம ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எதை செய்கிறீர்களோ கர்த்தருக்காக செய்யணும். ஆனா இந்த கிரியைகளை விட நீங்க விசுவாசத்தினால தான் தேவ வசனத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் சோதரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா கிரியை வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியை வேண்டாம். இந்த விசுவாசம் என்பது தொடக்கம், இந்த கிரியை என்பது முடிவு. அப்ப இந்த விசுவாச கிரியைகளினாலே உங்களுடைய விசுவாசம் பரிபூர்ணமடையும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசம் ஆரம்பம். விசுவாசத்தினாலே நீங்கள் இந்த காரியத்தை கிரியினாலே செய்யும் பொழுது உங்களுடைய கிரியையுடைய பரிபூரணமே விசுவாசத்தின் நிறைவு. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தினால வராது, அந்த விசுவாசம் கிரியைகளினாலே பூர்த்தி ஆகும் பொழுது உங்களுடைய விசுவாசம் பரிபூரணம் அடைகிறது. அப்படியானால் இந்த புதிய பாட்டின் சபை இந்த புத்தாண்டுல, புதிய வாரத்துல, புதிய மாதத்துல, புதிய வருடத்துல மிகுந்த ஆசையோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த வருடத்துல பிரவேசித்தீர்கள். நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களையும், தேவைகளை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய எல்லா காரியங்களையும், உங்கள் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், எதிர்கால காரியங்களை வளமாய் மாற்ற வேண்டும் என நீங்கள் நினைத்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய எளிய பண்பு, நான் பொருத்தனை செய்தால் ஜெபித்த ஆண்டவர் தருவார். ஜெபித்த பொழுது ஆராதனை கிடையாது, ஊழியர் கிடையாது, வசனம் கிடையாது. உபவாசம் பண்ணால் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஜெபித்தால் கர்த்தர் செய்வார். ஆனா கொடுத்தால் கர்த்தர் செய்வார். ஆனா எல்லாவற்றையும் விட நம்ம விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. கேளுங்கள், தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படுவீர்கள். ஆராதிங்க, அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. தேடுங்கள், கண்டடைங்கள். உங்களுக்கு புதுசா என்ன வேணுமோ அதை நீங்க தேடுங்க, ஆண்டவரை தருவார். ஆனா நீங்க தேடுற பப்ளிக்ல மனுஷன்ல சொல்லாதுங்க, தேவனிடத்துல ஜெபத்துல மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா சத்துரு களை விதைப்பான். நீங்க தூங்குவீங்க, சத்துரு களை விதைப்பான். நீங்க எடுத்த ஒரு ஆசீர்வாதம் கைக்கு எட்டு வாய்க்கிட்டு காண்பீர்கள், அனுபவிக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பிசாசன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அண்டி வேறெண்டுக்கும் வர. அவன் அழிப்பான், உங்களை, உங்க ஆசீர்வாதம் அழிப்பான், உங்களை கொலை செய்வான், உங்களுக்கு பிடிக்கி போடுவான், திருட்டுத்தனமா. அது நம்முடைய வேலை. நம்ம வேலை அதை செய்து கொள்கிற வேலை தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே இழந்து போனதை, நஷ்டப்பட்டதை, கஷ்டப்பட்டதை, தோல்வியை தழுவினதை இந்த வருடத்தில் ஜெயமாய் மாற்ற வேண்டும் சொன்னார். நாம கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு செபிக்கணும், விசுவாசத்தோடு உபவாசங்களை கலந்துக்கணும், விசுவாசத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கணும், தேவனுடைய சமூகத்தில் எதெல்லாம் செய்யணுமோ நம்முடைய விசுவாசத்தினாலே கிரியைகளிலே பரிபூரணப்பட்டு விசுவாசத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் சோதனைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய விரோதம்னா கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நான் பேசுகிற நாளைக்கு இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல ஆராதிச்ச நீங்களும் நானும் பரலோகத்துல வரும் பொழுது நீங்களும் நான் அங்கே பார்க்கணும். ஹல்லேலூயா. இதுதான் இங்க நமக்கு ஆசை. புசிப்புக்கு குடி பூமியை ஆண்டவர் தருகிறது. என்னுடைய விசுவாசத்துக்கு எனக்கு தருவார், உங்களுடைய விசுவாசத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தின்படியும் உங்களுக்கு கிரியைக்கு ஒத்ததாய் இம்மையில தருவார், மறுமையிலே ஆண்டவர்களுக்கு தருவார். மறுமையில நீங்க கொடுத்தது நிறைய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படும், அதுல முத்துக்களாய் சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசி கொடுத்தது, காணிக்கை கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, உபசரித்தது, கேரளத்துக்கு சாப்பாடு போட்டது ஒண்ணும் மறக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் இங்க பூமியில வஸ்து சேர்க்கிற மாதிரி, நகை சேர்க்கிறது மாதிரி, நிலம் சேர்க்கிற மாதிரி, பணம் சேர்க்கிற மாதிரி, வங்கியில டெபாசிட் பண்ணது மாதிரி ஒன்றும் குறை இல்லாம பரலோக ராஜ்யத்தில் நம்ம வரும் பொழுது, நியாயத்திற்கு பின்பு உங்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு முத்துக்களாய் பொறிக்கப்படும். அன்னைக்கு பார்ப்பாங்க, ஓ இவன் அங்க நிறைய கொடுத்துருக்கா, நிறைய செஞ்சிருக்கா, கிரீடத்தை பாரு எத்தனை முத்து, பூமியில நீ செஞ்சது எல்லாம் அங்க இருக்கும், நான் செஞ்சது எனக்கு கிடைக்கும், நீங்க செஞ்சது உங்களுக்கு கிடைக்கும். நாம சேர்ந்து நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. கொடுத்தத வாங்கணும், வச்சிருக்கிறத பார்க்கணும்னா ஞான ஸ்நானத்தின் மூலமாய் பந்தியிலே பங்கு கொள்ளணும். இல்லைன்னா நானும் பிள்ளை பூமியில வாழலாம், பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கல, அப்ப ஞானஸ்நானம் எடுக்கலன்னா இங்க பார்க்கலாம்,
தேகத்தை விட்டு ஆத்துமா பிரியும் பொழுது அம்மா பிள்ளை பார்க்க முடியாது, கல்லறை தான் பார்க்க முடியும், ஆனா கடைசி வரை பார்க்க முடியாது. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. இம்மையை முடிந்து போகிற வாழ்வு அல்ல, மரணத்துக்கு பின்பு நித்திய காலமாய் வாழுகிற வாழ்வு தான் ஆவிக்குரிய வாழ்வு. ஹalleluya. எதை நீங்கள் செய்தாலும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பந்தியிலே பங்கு கொண்டு சாட்சியாக வாழலைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஐஸ்வர்யமான் எங்க போனானோ அங்க போனோம். எங்கே நீங்க ஞானஸ்நானம் பெற்று பந்தியிலே பங்கு கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்னீங்களோ, லாசரு போல பஞ்சம் பசி இல்லாத நாட்டுல கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கலாம். இக்காலத்தில் பாடுகள் அனைத்து ஒரு நாள் ஒழிந்து போகும். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுதி நிற்போம், எல்லாரும் ஒரு நிமிடம் எழுதி நிற்போம். வேதத்தில் வாசிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் இக்காலத்தில் பாடுகள் மாறி பூமியை உங்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நூறு மடங்கு, மறுமையிலே நித்திய ஜீவன் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். உள்ளார்ந்த மனிதன் ஆத்மா புதுப்பிக்கப்படட்டும். சரீரத்துல பூமிக்குரிய வாழ்விலே ஆசீர்வாதம் கட்டளையிடும். பாடல் ஒரு பாடலை சீக்கிரமாய் நாம் 2 கவிகளை பாடி ஒரு நிமிட நேரம் கர்த்தருக்குள்ளே நாம் பாடி ஆராதித்து கர்த்தருடைய சித்தனம் செய்யும்படி பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். பாடுவது 1005வது பாடல். அதி சீக்கிரத்தில் நீ சாம